எங்களுக்கு கூடக்கூடிய கூட்டம் எங்களுக்கு நம்பிக்கையை தருது. போட்டி இருமுனை தான், திமுக வர்சஸ் தாவேகா தான் அப்படின்றாங்களே அவங்க. இல்ல, நான் இந்த போட்டியை, அந்த கும்பல் இதெல்லாம் நான் ரொம்ப காலமா பார்த்துட்டு இருக்கிற ஆள் சார். இன்னும் சொல்ல போனால் 1971 நான் பார்க்காத கூட்டம். அதாவது திரு காமராஜ் அவர்களும் திரு ராஜாஜி அவர்களும் ஒன்றாக இணைந்து அவர்கள் அந்த கட்சி, அந்த கூட்டணிக்கு வந்த கும்பல்ங்கிறது இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு எழுச்சி வந்தது. அதனால என்ன ஆச்சுன்னா, நிறைய பேர், குறிப்பாக சில ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்லாம் கூட திரு காமராஜ் அவர் தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகின்றார் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுன்னு அவரை போய் பார்க்க கூட பார்த்தார்கள் என்ற செய்திகள்லாம் அப்பொழுது உண்டு. ஆகவே அதனால கும்பலை பார்த்து நாம் மயங்கிறதெல்லாம் கூடாது. அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி தேர்தல் சமயத்துல மிகப்பெரிய அளவு கும்பல் வருகின்றது. ஒன் swallow does not make a summer என்று குறிப்பிடுவார்கள். ஒரே ஒரு மனிதனை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு முழுக்கலும் தனக்கு பின்புறம் தான் இருக்கின்றது அப்படின்னு பேசுவது என்பது, அப்பப்ப சில வாக்குறுதிகள், முடியாத சில வாக்குறுதிகள், கற்பனைக்கு எட்டாத சில வாக்குறுதிகள், இதெல்லாம் திரு விஜய் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவர் ஏதோ இறங்குற நிறைய இடத்துல அவர் பேசவும் இல்லை. திடீர்னு லீவ் போடுறாரு அவர். இந்த பரப்புரை செய்யற நேரத்துல அவருக்கு உடனடி மூன்று தரப்ப சொல்லிட்டீங்க. திமுகவுடைய பலம் வெளிப்படுதா, பலவீனம் வெளிப்படுதா பரப்புரைகள்ல? எஸ் 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 இப்ப இந்த மூன்று முக்கிய ரோல் பிளேயர்ஸை பார்த்தோம். நான்காவதாக பார்ப்பது என்பது திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க ஆரம்பத்திலிருந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றார். இன்ஃபேக்ட் என்னுடைய பகுதியில இதுவரைக்கும் 4-5 முறை அவர்கள் வீடு வீடாக பிரச்சாரம் செய்வது, தனிப்பட்ட முறையில் அவங்க கான்டாக்ட் பண்றது, அதோட தொலைபேசி மூலமாகவும் கான்டாக்ட் பண்ணி இதெல்லாம் நீங்கள் பார்த்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிற பேசுவது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. நம்முடைய முதல்வருடைய சிறப்பே என்னன்னா, அவர் தன்னுடைய கட்சி இதுவரைக்கும் என்ன செய்திருக்கின்றது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக பேசிக்கொண்டே எல்லா இடத்துலையும் பரப்புரை. தங்களுடைய ஆட்சியில என்னென்ன நன்மைகள் நடந்தன, நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது மீண்டும் 2.0 அப்படின்னு வரும்பொழுது என்னென்ன செய்ய போகின்றோம் என்பதை ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்.